ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சங்கமித்ரை, சுபாஸ்ரீ, கல்பனா, விக்ரம், நான் பேசுறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேக்குதா? Yes, Yes, ma'am. ma'am. ஓகே. உங்க எல்லாத்துக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருக்கா? Yes, ma'am. இப்போ சொல்றேன், இப்ப வரை இல்லாட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு குரூப் ஒன் பிலிம்ஸ்க்கு 60 நாள் தான் இருக்கு. மேம், நான் இனி எப்படி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் ஹெட்லைனாவது பாருங்க. உள்ள போய் டீட்டெயிலா படிக்காட்டி கூட ஹெட்லைனாவது பாருங்க. கடைசி இன்டர்வியூ பேனல்ல போய் நீங்க வெளியில வர வரைக்கும் நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு தான் இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் லேப் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நியூஸ் பேப்பர் படிங்க. இதை நான் எல்லாத்துக்கிட்டையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். யாரு நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் பத்தி, அவங்க ஸ்டேட் பத்தி, அவங்களுடைய கண்ட்ரி பத்தி, அந்த காண்டினென்ட் பத்தி, அது கூட வேர்ல்டு நியூஸை லிங்க் பண்ற அந்த எபிலிட்டி டெவலப் ஆகுது. ஒரு 2 months மட்டும் கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் அது உங்க கூட அப்படியே டிராவல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அதனால எல்லாரும் தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் படிங்க. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம இன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தினமணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஹிந்து போலாம். ஓகேவா? நீங்க எல்லாரும் நியூஸ் பேப்பர் வச்சிருக்கீங்களா கையில? இல்ல ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாமா? 8:15க்கு கிளாஸ்ன்னு போட்டிருக்கோம். 8:20 வரை வெயிட் பண்ணலாமா இல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? யாராவது ஒருத்தங்க பேசினா தானே தெரியும். சங்கமித்ரை, நீங்க சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். கையில நியூஸ் பேப்பர் இல்ல மேம். ஓகே. நீங்க நியூஸ் பேப்பர் வாங்குவீங்களா டெய்லியும்? நோ மேம். ஏன் வாங்குறது இல்ல? நம்ம குரூப் ஒன் வேணும்னு ஆசைப்படுறோம், ஒரு டிசி ஆகணும்னு ஆசைப்படுறோம். பேசிக்கான நியூஸ் பேப்பர் கூட வாங்கணும். படிக்கிறோம் படிக்கல, ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் வாங்குங்க. தினமணியும் இங்கிலீஷ் ஹிந்துவும் தயவு செஞ்சு வாங்குங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேப் வேணும்னா வாங்குங்க. எல்லாத்துக்குமே தான் நான் சொல்றேன். இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். நியூஸ் பேப்பரே படிக்காம நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம், மெயின்ஸ் கிளியர் பண்ணலாம். ஆனா இன்டர்வியூல போய் நீங்க ஃபர்ஸ்ட் லேப் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரே செகண்ட் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். கேக்குதா? இப்ப பாருங்க, மாநில உரிமைகளை மீட்க உயர்நிலை குழு. இன்னைக்கு கூட இப்ப கூட யூடியூப்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். ஜோசப், அதாவது நம்மளோட முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில தான் அந்த குழு அமைச்சிருக்காங்க. அதுக்கு சேர்பர்சனா யார் வருவார்னா குரியன் ஜோசப். அது இல்லாம 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தினுடைய எக்ஸ் வைஸ் வைஸ் சான்சலரும், அதே மாதிரி தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவினுடைய தமிழ்நாடு பிளானிங் கமிஷனுடைய முன்னாள் தலைவர் நாகநாதன். இவங்க 2 பேரும் இல்ல மெம்பரா வர்றாங்க. அப்ப மாநில உரிமைகளை மீட்க உருவாக்கப்பட்ட உயர்நிலை குழு 3 மெம்பர் கமிட்டி. அதுக்கு யார் சேர்பர்சனா வருவாங்கன்னு கேட்கலாம். இல்ல அப்படின்னா அந்த குரியன் ஜோசப்ங்கிற பேரே கூட வரலாம். அதுக்கு யாரு சேர்மேனா இருக்காங்கன்னு கேட்கலாம். இப்ப அவர் எனக்கு சேலரியே வேண்டாம், கான்ஸ்டிடியூஷன்ல எந்தெந்த ப்ரொவிஷன் நம்மளோட மாநில உரிமையை மீட்க, மாநில சுயாட்சியை பாதுகாக்க என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நான் கிளப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ரீசெண்டா ஒரு 5 minutes பிஃபோர் வந்த நியூஸ் யூடியூப்ல நீங்க கொடுத்தீங்கன்னா வரும். இப்போ சொல்றேன், இப்ப மாநில உரிமைகளை மீட்க உயர்நிலை குழு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப எந்த இடத்துல எல்லாம் மாநில உரிமைகள் பாதிக்கப்படுது, அப்போ எங்கெல்லாம் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிகல் 250ல
நேஷனல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல லா மேக் பண்ணலான்னு இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்மளோட மாநில உரிமை பாதிக்கப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய 1969ல ராஜ்மன்னார் கமிட்டின்னு 3 மெம்பர் கமிட்டி போட்டோம். அதுல ராஜ்மன்னார் அப்படிங்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா 256, 257, 365 தூக்குங்க, ஆல் இந்தியா சர்வீஸ் வேண்டாம், பினான்ஸ் கமிஷனுக்கு பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. சோ இந்த குரூப் 1 பிரிலிம்ஸ்ல நம்ம ராஜ்மன்னார் கமிட்டி கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது லட்சுமிகாந்த்ல மட்டும் படிக்காம நம்மளோட 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல எங்க இருக்கோ அதை உட்கார்ந்து ரீட் பண்ணுங்க. நான் சொல்றது புரியுதா? எஸ் மேம். சங்கமித்ரி, உங்களுக்கு நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? அதாவது மாநில உரிமைகளை மீட்க உயர்நிலை குழுன்னு சொல்லிட்டாங்க. அதுல 3 மெம்பர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொஸ்டின் எப்படி வரலாம்னா, கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துல எல்லாம் நம்மளோட உரிமை பாதிக்கப்படுதுங்கிற கொஸ்டின் வரலாம். அப்ப அது ரிலேட்டடான ஆர்டிக்கல் என்ன, அது ரிலேட்டடா நம்மளோட தமிழ்நாடு சுயாட்சியை பாதிக்கிற மாதிரி தேவகா ஓகே, எந்த இடத்துல நம்மளோட மாநில சுயாட்சி பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா ஏதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கான்னு பாருங்க, நோட் பண்ணுங்க. நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணுங்க. அது ரிலேட்டடான ஏதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கான்னு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணுங்க. மாநில சுயாட்சியை பாதுகாக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது வந்திருக்கா, என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு, அது ரிலேட்டடா போட்ட கமிட்டிஸ் என்ன, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் போய் படிங்க. எந்த ஷெட்யூல்ல சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி படிக்கிறோம் சொல்லுங்க. யாராவது சீக்கிரமா சொல்லுங்க. நம்மளுடைய எந்த பார்ட்ல Part எந்த 11ல legislative and administrative, 12ல financial relationship. வெரி குட். அப்ப ஆர்டிகல் 245ல இருந்து எது வரைக்கும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பத்தி படிக்கிறோம்? 245ல ஸ்டார்ட் ஆகி 255 வரைக்கும். 55 52வா சொல்லுங்க 55. சீக்கிரம். 55 தான் மேம். 55 அது வரைக்கும் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பத்தி படிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் எதுல இருந்து எது வரை படிக்கிறோம்? 56 to 63. எஸ். அதுக்கப்புறம் 264ல ஸ்டார்ட் ஆகி 293 வரைக்கும் எது படிக்கிறோம்? ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் படிக்கிறோம். 292 அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் கடன் வாங்குறத பத்தியும், 293 அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் வாங்குறத பத்தியும் நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த 3 பார்ட்டையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். இப்போ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்க கிரைசிஸ் என்ன, இங்கெல்லாம் நம்ம இஷ்யூஸை ஃபேஸ் பண்றோம்னு கொஸ்டின் வரும். ஸோ இதை நல்லா படிச்சுட்டு போங்க. அப்போ மாநில உரிமைகளை மீட்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அடுத்தது அடுத்த முக்கியமான நியூஸ் பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து துணைவேந்தர்கள் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் அண்ட் ரெஜிஸ்ட்ராரோட தலைமையில இன்னைக்கு ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அது யூடியூப்ல நியூஸா வந்துட்டு இருக்கு. யாராவது பாத்தீங்களா? ஏன்னா வைஸ் சான்சலரை வந்து அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்குன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. யூஜிசி கைட்லைன்ஸ், டிராப்டட் யூஜிசி கைட்லைன்ஸ் போய் பாருங்க. அதுல வந்து மாநில அரசுடைய உரிமை பறிக்கிற மாதிரி அந்த கைட்லைன்ஸ் இருக்கும். அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நோட் பண்ணுங்க. வைஸ் சான்சலர் அண்ட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர்கள் மற்றும் ரெஜிஸ்ட்ரார்ஸ், பதிவாளர்கள், அவர்களுடைய கூட்டத்துக்கு தலைவர் நம்மளோட சிஎம் தலைமையில ஒரு கூட்டம், ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல அவர் சொல்லியிருப்பாரு. அதனால அதை நோட் பண்ணுங்க. வைஸ் சான்சலர் அதே மாதிரி குஞ்சி கமிஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
கவர்னர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட சான்சலரா வரக்கூடாது. அவர் கான்ஸ்டியூஷன்ல என்ன ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும்தான் பண்ணணும். அவருக்கு டியூவல் ரோல் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க புஞ்சி கமிஷன்ல. சோ சர்க்காரியா கமிஷனும் புஞ்சி கமிஷனும் கவர்னர்ங்கிற சாப்டர் நல்லா படிச்சுட்டு போங்க. சங்கமித்ரை, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது மேம். இதையெல்லாம் நல்லா பாத்துட்டு போங்க. அதுக்கு அடுத்தது மீனோ மீனோ தயவு செஞ்சு எல்லாரும் மியூட் பண்ணுங்க. நான் எல்லா கிளாஸ்லயும் ஒன்னையே சொல்லி சொல்லி எனக்கும் வெறுத்து போச்சுங்க. நீங்க இப்படி பண்றதுனால என்னால சொல்ல வர பாயிண்ட் என்னால சொல்லவே முடிய மாட்டேங்குது. ஐ ரிப்பீட்டட் சேம் திங்ஸ். திருநங்கைகள் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வருங்க. ஏப்ரல் 15 நம்மளோட திருநங்கைகள் தினமா கொண்டாடுறோம். அவங்களுக்கு வெல்ஃபேர் போர்டு எந்த வருஷம் உருவாச்சு? இப்ப புதுசா பாலிசி நோட் வந்துருச்சு. 10 டிபார்ட்மெண்ட் தவிர மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துருச்சு. கண்டிப்பா பாலிசி நோட் பார்த்துட்டு போங்க. முக்கியமா டிரான்ஸ்ஜெண்டர், டிசேபிள்டு, எம்பிசி, பிசி, மைனாரிட்டி, சில்ட்ரன் அண்ட் விமன் இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா இதுல இருந்து குறைஞ்சபட்சம் 2 கொஸ்டின் வரும். திருநங்கைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு முகாம் வந்து கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. சோ திருநங்கைகள் வந்து கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் வரும். அடுத்தது பாருங்க, சிறந்த திருநங்கை விருது யாருக்குங்க இந்த தடவை கொடுத்திருக்காங்க? போன டைம் யாருக்கு கொடுத்தாங்க? நம்ம படிச்சோம். சங்கமித்ரை சொல்லுங்க. நம்ம படிச்சோம்ல. ரேவதி அண்ட் சந்தியா தேவி கன்னியாகுமரி கல்பனா, நீங்க சொன்னதா கரெக்ட். சந்தியா தேவிங்கிறவங்களுக்கு எதுக்காக கொடுத்தாங்க? வில்லுப்பாட்டு பாடி சமூகத்துல வில்லுப்பாட்டுங்கிற அந்த இத வந்து மத்த எல்லா திருநங்கைகளுக்கும் அவங்க சொல்லி கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தினாங்கிறதுக்காக திருநங்கைகள் விருது கொடுத்தாங்க. அப்ப இது அவங்க வாங்கினது வந்து 4வது பர்சன். இந்த தடவை சிறந்த திருநங்கைக்கான விருதை 2 பேருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். இதற்கான நிகழ்ச்சி வந்து நம்மளோட செக்ரட்டரியேட்ல நடந்திருக்கு. அப்ப யாரு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா அப்படின்னா நம்மளுடைய விமன் நம்மளுடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோட மினிஸ்டர் யாரு அப்படின்னா கீதா ஜீவன். நம்மளோட கேபினெட்ல 2 ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்ல 2 பெண்கள் தான் இருக்காங்க. ஒன்னு வந்து சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் கீதா ஜீவன், இன்னொன்னு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர் யாரு அப்படின்னா கயல்விழி செல்வராஜ். இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. நம்மளோட சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம், இவங்க எல்லாருமே அதுல இருந்திருக்காங்க. அந்த திருநங்கைகள் நலனுக்காக அயராது பாடுபட்டு சமூகத்தில் முன்மாதிரியா கூடிய திருநங்கைகளுக்கு தான் இந்த அவார்டு தராங்க. ஆண்டுதோறும் தராங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி தராங்க. ஏன்னா அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிரான்ஸ்ஜெண்டர் டேவா செலிப்ரேட் பண்றோம். அன்னைக்குதான் நால்சா ஜட்ஜ்மெண்ட் வந்து வருது. அதே டேட் அப்பதான் 2008ல திருநங்கைகளுக்கான வெல்ஃபேர் போர்டை நம்ம உருவாக்கிருக்கிறோம். 1 லட்சம் மதிப்புள்ள காசோலையும் அதுக்கான சர்டிபிகேட்டும் தராங்க. இந்த தடவை விருதுநகர் தேவகார்த்தி. ஒரே விஷயத்த நான் எவ்வளவு டைம்னு சொல்றது? இந்த தடவை நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த திருநங்கை ரேவதி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பொன்னி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது சொந்த உழைப்பாலும் தனித்திறமையாலும் முன்னேறி பல திருநங்கை மக்களினுடைய வாழ்வுல மாற்றத்தை கொண்டு வந்ததுனால அவங்க 2 பேத்துக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்னு பாத்துங்க. நாமக்கல் மாவட்டம் ரேவதி, தூத்துக்குடி மாவட்டம் பொன்னி. அவங்க 2 பேத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் இந்த டேட்ல கொடுத்தாங்கன்னா இததான் நம்ம திருநங்கைகள் தினமா கொண்டாடுறோம். அதனால திருநங்கைகள் பத்தியான கேள்விகள் வரக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த 2% கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, அந்த வாக் திருத்த சட்டத்துக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப ரீசெண்டா அத பத்தி பேசியிருக்காங்க. அந்த சட்டம் கொண்டு வந்ததுல எங்களுக்கு திருப்தி இல்ல. இந்த அறநிலைத்துறையில முஸ்லீம்களை வந்து மெம்பரா எடுத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த வாக்கு திருத்தம் மசோதா வந்து நம்மளுடைய
கான்ஸ்டிடியூஷன்ல எந்தெந்த ஆர்டிகிள பாதிக்குதுன்னு மட்டும் பார்த்து வைங்க. கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனை எந்த இடத்துல பாதிக்குது, எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்து வைங்க. அது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜல்லிக்கட்டு இஷ்யூ வந்தப்ப அது எந்த ஆர்டிகிள பாதிச்சுதுங்கிற கேள்வி வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, நம்மளோட தினமணியில சென்டர் பேஜ் ஆர்டிக்கல்ல நெடுமாறன் பழநெடுமாறன் வந்து நம்மளோட மாநில சுயாட்சி பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. நீங்க அந்த ஆர்டிக்கல் முடிஞ்சா படிங்க. கண்டிப்பா நம்மளோட மாநில சுயாட்சியில இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதே மாதிரி வாசகர் அரங்கம்னு சொல்லிட்டு ஒரு வாசகர் எழுதுனது கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆளுநர் பதவி என்பது மத்திய அரசையும் மாநில அரசையும் இணைக்கும் பாலம் தான். ஆளுநர் மாநில சட்டசபையினுடைய மசோதாக்களை தன்னளவில் பரிசீலித்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். மறுபரிசீலனை செய்வதற்கான மசோதாவை ஆளுநர் சட்டப்பேரவைக்கு மீண்டும் திருப்பி அனுப்பினால் சட்டப்பேரவை மறுபரிசீலனை செய்து அனுப்ப வேண்டும். அதற்கு ஆளுநர் 1 மாதத்துக்குள் ஒப்புதல் அளித்துவிட வேண்டும். இவ்வாறு நீதிபதிகள் ஆளுநருக்கு காலக்கெடு விதித்துள்ளனர். 1 மாதத்துக்குள்ள அவர் சொல்லிடணும், திரும்ப ரீசென்ட் பண்ணா. அப்ப அது எந்த வீட்டோ பவர்ல வருதுங்க? இது வந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஏப்ரல் 8ஆம் தேதி நைட் வந்துச்சு. சொல்லுங்க. இது கண்டிப்பா இது கொஸ்டின் வரப்போகுது. சொல்லுங்க சங்கமித்ரை. சஸ்பென்சிவ் வீட்டோ. அவங்க திரும்ப அனுப்புனா அதே சிம்பிள் மெஜாரிட்டில தான் அனுப்புவாங்க. இன்னொரு வீட்டோல வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டில பண்ணுவாங்க. அது இந்தியால ஃபாலோ பண்ணல. அது யுஎஸ் மாதிரி கண்ட்ரில ஃபாலோ பண்றாங்க. அது என்ன வீட்டோ? குவாலிஃபைடு வீட்டோ. அவ்வளவுதான். அப்போ 1 மாதத்துக்குள் ஒப்புதல் அளித்துவிட வேண்டும். இவ்வாறு நீதிபதிகள் ஆளுநருக்கு காலக்கெடு விதித்துள்ளனர். மசோதாக்கள் காலதாமதமாக கூடாது என்பதே நீதிபதிகளுடைய கட்டளை. இது கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி மாநிலத்தினுடைய நலன்னு சொல்லி ஒரு பேரா கொடுத்திருக்காங்க. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை பத்தி தான் அந்த வாசகர்கள் ஃபுல்லாமே பேசியிருக்காங்க. அதுக்குதான் நம்ம நியூஸ் பேப்பர் ஹார்ட் காப்பியா வாங்கி படிக்கணும்னு சொல்றேன். அவங்களோட வியூஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு எக்ஸாம்க்கு ஆப்டா இருந்தா அது நம்ம வியூ மாதிரி மெயின்ஸ்ல எழுதிக்கலாம். ஒரு 1/2 an hour தான் ஆகும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு. அதான் நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி உயர்கல்வியில் கவனம் தேவைன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதாவது தமிழகத்தில் மொத்தம் 20 அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்களில் சென்னை, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, திருச்சி பாரதிதாசன், தமிழ்நாடு கல்வியியல் யூனிவர்சிட்டி, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம், டாக்டர் அம்பேத்கரனுடைய லா யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளுடைய குரூப் 1 பிரிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன். குரூப் 2 பிரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துட்டு அதை ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்மளோட ஹையர் எஜுகேஷனோட பாலிசி நோட் போனீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்றாங்கிற டீடைல்ஸ் அதுல இருக்கும். அதனால அதை படிக்கிறது வெல் அண்ட் குட். கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் முக்கியம். அந்த ஆர்டிக்கலோட கடைசி பேரால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் அண்மையில் பிறப்பித்த உத்தரவால் தமிழகத்தில் உள்ள அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளன. அதுதான் சொன்னேன். இன்னைக்கு வைஸ் சான்சலர் ரெஜிஸ்ட்ரார்ஸ் கூட இன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இப்ப போயிட்டு இருக்கு. சோ அந்த டிராப்டட் யூஜிசி கைட்லைன்ஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரசு பார்த்து வைஸ் சான்சலர் நியமிக்கக்கூடிய அந்த பவர்ல அவங்க தலையிடுவாங்க. யூனியன் கவர்மெண்ட் வந்து தலையிடுவாங்க. அப்ப டிராப்டட் யூஜிசி கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது, அதை ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கிறது பாருங்க. இதுல இருந்து கொஸ்டின் வரும். தமிழ்நாட்டுல அரசு சார்ந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து 20 இருக்கு. இப்ப பாரதிதாசன் யூனிவர்சிட்டினா அது திருச்சியில இருக்கு. அதே மாதிரி பாரதியார் யூனிவர்சிட்டினா அது கோயம்புத்தூர்ல இருக்கு. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பார்த்து வைங்க. அது எந்த வருஷம் தொடங்குனாங்கன்னு பார்த்து வைங்க. வருஷமும் அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, அரசியல் சார்பற்ற பணபலத்தால் அதிகாரத்தை பெற முயற்சிக்காத தகுதியான கல்வியாளர்களை பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களாகவும் அரசு கல்லூரியின் முதல்வராகவும் நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் விரைந்து மேற்கொள்ள வேண்டும். அதாவது எந்த ஒரு கட்சி சாராத நல்லா படிச்ச ஒரு கல்வியாளரை தான் வந்து யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராவோ இல்ல ஒரு காலேஜோட பிரின்சிபலாவோ அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க.
சோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்க. இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, தமிழ்நாட்டுல என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதாவது அரசு சார்ந்த யூனிவர்சிட்டி என்ன இருக்கு, அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அது எந்த வருஷம் உருவாச்சுன்னு பார்த்து வைங்க. அதே மாதிரி பாருங்க, நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருப்பாரு. அப்போ என்ன உதவித்தொகை தராங்க, அதாவது 1000ல இருந்து 1500 உயர்த்தப்பட்டது, இப்ப 2000 உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா, சமூக நலத்துறை, அதாவது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. சமூக நலத்துறையால் வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு திட்டங்களை பொறுத்தவரை முதியோருக்கான உதவித்தொகை வந்து 1000லிருந்து 1200 ஆகும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ஆகவும், 75% விழுக்காடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 வழங்கப்படுகிறது. இது கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா போன குரூப் 1ல எந்த வயசுக்கு மேல டிரான்ஸ்ஜெண்டருக்கு நம்ம உதவித்தொகை தரோம்னு கேட்டிருந்தாங்க. அது ஏஜ் 40. எவ்வளவுங்க தரோம் இப்ப டிரான்ஸ்ஜெண்டருக்கு மாசம்? 1500. 1500. அதே மாதிரி டிசேபிள்டுக்கு 1500. ஆனா அந்த டிசபிலிட்டியே 75% மேல போகும்போது அவங்க எவ்வளவு தரோம்னு சொல்றாங்க? 2000. வெரி குட். 2000 தரோம்னு சொல்றாங்க. இதே முதியோருக்கு 1200 தரோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் விடோஸ்க்கு எவ்வளவுங்க தராங்க? சொல்லுங்க. 1200. கணவரால் 1200 மேம். எஸ், வெரி குட். 1200. இதெல்லாம் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இங்க பாருங்க, நான் படிக்கிறேன். 2009ல யாரோட ஆட்சி இருக்குன்னா, கலைஞர் கருணாநிதியோட ஆட்சி தான் இருக்கும். அப்ப 2009ல ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 5 கோடி ரூபாய் ஃபண்ட் ஒதுக்கி, அதாவது நிதியாக தந்து ஒரு அறக்கட்டளையவே தொடங்கினாராம். எப்பன்னா 2009ல. நல்லா நோட் பண்ணுங்க. அப்ப அந்த நிதி இப்போது 25 கோடியா அப்கிரேட் ஆயிருக்கு. அத்திட்டத்தில் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் மருத்துவத்துக்காக இந்த பினான்சியல் இயர்ல 7618 குழந்தைகள் வந்து பயன்பெறும் வகையில 1.8 கோடி செலவிடப்படுகிறது. அப்ப ஹெச்ஐவிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு கேட்கும்போது 2009லயே 5 கோடி ரூபாய் வைப்புத் தொகை வச்சு நம்ம ஒரு அறக்கட்டளையே தொடங்கி இருக்கோம். இப்ப அது வந்து 5 கோடியா அப்கிரேட் ஆகிருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போற முக்கியமான இஷ்யூஸ் வந்து நீட் தேர்வு, ஜிஎஸ்டி வந்து காம்பன்சேஷன் ஃபண்ட் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் ஒரு முக்கியமான இஷ்யூ. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட், கவர்னருடைய பில்லு அவர் சீக்கிரம் அசன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த இஷ்யூஸ் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் தான் பிலிம்ஸ் கொஸ்டின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது. அதே மாதிரி ஒரு லோக்கல் பாடியில எப்ப வந்து ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து யூனியனாவும் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தாவும் மாறுது, முனிசிபாலிட்டின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணணும்னா, இப்ப ரீசெண்டா எத்தனை முனிசிபாலிட்டிங்க உருவாக்கி இருக்காங்க சொல்லுங்க யாராவது? சீக்கிரம் சங்கமித்திரை சொல்லுங்க. எத்தனை முனிசிபாலிட்டி இப்ப ரீசெண்டா முனிசிபாலிட்டி உருவாக்குனாங்க தமிழ்நாடு? 14. சொல்லுங்க. நோ. அப்ப நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கல. 7 முனிசிபாலிட்டி உருவாக்குனாங்க. அதுல 1 பெருந்துறை, போரூர், கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் ஒரு 4, மொத்தம் 7 உருவாக்கி இருக்காங்க. அப்போ சொல்லுங்க யாராவது? அவினாசி, போலூர். கரெக்ட். சொல்லுங்க. கரெக்ட் தான். அந்த 7 உருவாக்கி இருக்காங்க. அப்போ டவுன் பஞ்சாயத்தை முனிசிபாலிட்டியா அப்கிரேட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன், முனிசிபாலிட்டியை முனிசிபல் கார்பரேஷனா அப்கிரேட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் படி பண்றோமா, இல்ல தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அப்படியே லைன்லயே இருங்க, நான் சொல்றேன். தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998. அதன்படி நோட் பண்ணுங்க. தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998. தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்னு சொன்னாதான் 1994. ரூரல் லோக்கல் பாடிஸ் தான் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 படி டிஃபைன் பண்ணிருக்காங்க. அந்த டெரிட்டரியை வந்து வரைஞ்சிருக்காங்க. இதே முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்பரேஷன், டவுன் பஞ்சாயத்து இதையெல்லாம் எதை பேஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா
Tamil Nadu Urban Local Bodies Act 1998. Any local body with 2 lakh population and 24 income can be declared as municipal corporation. அதாவது இதுக்கு இந்த ஆக்ட் படி அந்த அந்த ஏரியாவோட இன்கம் வந்து ஆனுவல் இன்கம் 30 கோடி, பாப்புலேஷன் 3 லட்சம் அப்படி இருந்தாதான் அதை கார்பரேஷனா அனௌன்ஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998ல சேஞ்ச் பண்ணி 30 கோடி ரூபாய் வருமானமும் 3 லட்சம் ரூபாய் பாப்புலேஷன்ங்கிறத மாத்தி 20 கோடி ரூபாய் வருமானமும் 2 லட்சம் பாப்புலேஷனும் வந்தாலே அது முனிசிபல் கார்பரேஷனா டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க, தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998. இது கேட்பாங்க, இந்த ஆக்ட் கேட்பாங்க. எப்ப கவர்னரோட அசன்ட் தேவை அப்படின்னா அந்த ஆக்ட அமெண்ட் பண்ணி ஒண்ணு பண்றாங்கன்னா அப்ப கவர்னரோட ஒப்புதல் தேவை. ஆனா அந்த ஆக்ட் படி ஒரு ஏரியாவோ முனிசிபாலிட்டியோ முனிசிபல் கார்பரேஷனாவோ அப்கிரேட் பண்றாங்கன்னா அந்த இடத்துல கவர்னரோட அசன்ட் தேவை இல்லை. ஓகே, இது கேட்பாங்க. எப்ப பாப்புலேஷன் எந்த மாதிரி இருந்தா டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டியை எப்படி அப்கிரேட் பண்ணுவோம், முனிசிபல் கார்பரேஷனை எப்படி அப்கிரேட் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு எங்க இருக்குன்னா தமிழ்நாடு முனிசிபல் அண்ட் அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசி நோட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். லட்சுமிகாந்த் புக்ல இருக்காது. லட்சுமிகாந்த் புக்ல ஒரு ஓவர் வியூ தான் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கிறதா நமக்கு தெரியணும், அது அந்த பாலிசி நோட்ல தான் இருக்கும். அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்டோட பாலிசி நோட் படிக்காம பிலிம்ஸ்க்கு போயிடாதீங்க. அது 25, 26 வந்துருச்சான்னு பாத்துட்டு போங்க. எது ரீசெண்டா வந்திருக்கோ அதை ஒரு கிளான்ஸ் பாத்துட்டு போங்க. அடுத்தது இன்னைக்குதான் வாக்குறுத்த சட்டத்துடைய விசாரணை வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடக்குது. அப்பதான் கேட்டேன், இந்த அறநிலையத்துறையில முஸ்லிம்ஸை நீங்க மெம்பரா எடுத்துக்குவீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், லோக்பால் லோக் ஆயுக்தா, சிபிஐ, சிவிசி, அதுக்கப்புறம் லோக்பால் லோக் ஆயுக்தா, சிபிஐ, சிவிசி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இந்த 5ஐயும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா இந்த 5ல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது பிலிம்ஸுக்கு. நம்மளுடைய ரீசெண்டான லா கமிஷனர் யாருங்க? ரீசெண்டா 23வது லா கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதோட சேர்பர்சன் யாருங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. வெரி குட், தினேஷ் மகேஸ்வரி. 23வது சட்ட ஆணைய தலைவருடைய முன்னாள் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரிங்கிறவங்களதான் நம்மள வந்து நாட்டின் 23வது சட்ட ஆணையத்தினுடைய தலைவரா இவர் வந்து உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் செப்டம்பர்லயே அது வந்துருச்சு. இந்த 23வது சட்ட ஆணையத்துடைய முக்கிய பணியா எதை அசைன் பண்ணிருக்காங்க? 23வது லா கமிஷனுடைய பிரைமரி ஆக்டிவிட்டியை எதை சொல்லியிருக்காங்க? சொல்லுங்க சங்கமித்ரி, சொல்லுங்க. சொல்லுங்க சங்கமித்ரை, சொல்லுங்க. இந்த லா கமிஷனோட முக்கியமான பணி என்ன அவங்களுக்கு அசைன் பண்ணிருக்காங்க? கல்பனா சொல்லுங்க. பொது சிவில் சட்டம் வந்து ஆராயிட்டு. அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட ஆராயணும், அது நடைமுறைக்கு கொண்டு வரது சாத்தியமானு பாக்குறதுக்காக 23rd லா கமிஷனுடைய முக்கியமான டாஸ்க். அது மட்டும்தான். பொது சிவில் சட்டம் வந்து உத்தரகாண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் அமல்படுத்தி. என்ன சொல்லுங்க தேவகார்த்தி, நீங்க பேசுறது கிளியரா கேட்கல. உத்தரகாண்ட் ஸ்டேட் தான் மேடம் ஃபர்ஸ்ட் அமல்படுத்தி பொது சிவில் சட்டம். எஸ் எஸ். அடுத்தது பாருங்க, மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்ல இருந்து கொஸ்டின் வரக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா அந்த தெருநாய்களுடைய பிரச்சனைக்காக ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, தெரியுமாங்க? யாராவது அந்த ஆப் சொல்லுங்க. ஒரு 10 days பிஃபோர் ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க தெருநாய்கள். சொல்லுங்க. அனோமலா
தெருநாய் கடிக்காக சொல்லுங்க. தயவு செஞ்சு தேவகார்த்தி, ஒரே விஷயத்த நான் எத்தனை டைம் சொல்றது சொல்லுங்க. அந்த தெருநாய் கடிக்காக ஒரு ஆப் கோவின் அப்படிங்கறது எப்படி நம்ம கோவிட் டைம்ல உருவாக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஆப் உருவாக்குனாங்க. அந்த ஆப் யாராவது சொல்லுங்க. கேட்பாங்க Let it இதெல்லாம் work. என்ன சொல்லுங்க. ஜூவின். எஸ் ஜூவின், வெரி குட், கரெக்ட்டுங்க. ஜூவின் எந்த மினிஸ்ட்ரி கீழே அது வருதுன்னு கேட்பாங்க. இஷ்யூ ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி அது மெயின்ஸ்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி கீழே அது வருது. பிரிவென்ஷன் ஆஃப் கியூராலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் எந்த வருஷங்க? பிரிவென்ஷன் ஆஃப் கியூராலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் எந்த வருஷம் சொல்லுங்க சீக்கிரமா, அடுத்த நியூஸ் போலாம். 1960 ma'am. 1960, வெரி குட். அதுக்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ், அதாவது அவங்களோட பர்த் கண்ட்ரோல் பண்றதுக்கான ரூல்ஸ் வந்து அந்த ஆக்ட் படி 2001ல கொண்டு வராங்க. அந்த ரூல்ஸ் 2023ல அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் சொல்லி 2023ல அந்த ரூல்ஸ் கொண்டு வராங்க. அந்த ரூல்ஸ் என்ன, அதுல இருக்கிற இஷ்யூஸ் என்னன்னு மட்டும் பார்த்து வைங்க. அது நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகாட்டி மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். சென்னையும் தமிழ்நாட்டுல அந்த தெருநாய்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு பெரிய மாடலா இருக்கான். அது எப்படின்னு கேட்கலாம், இன்டர்வியூலயும் கேட்கலாம், இல்ல மெயின்ஸ்லயும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஊட்டி சென்னை மாடல் என்னன்னு கூட நம்மள கேட்கலாம். சோ அதை பார்த்து வைங்க. ஏபிசி ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு, அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு, ஊட்டி இன் சென்னை வந்து மத்த எல்லாத்துக்கும் ரோல் மாடலா இருக்கு. அது எப்படின்னு பார்த்து வைங்க. அதே மாதிரி லோக்பாலுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கான்னு சொல்லி ஏப்ரல் 30ல உச்ச நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு வருது. கண்டிப்பா சொல்றாங்க, லோக்பால்ல இருந்து கொஸ்டின் வரப்போகுது, கொலீஜியம்ல இருந்து கொஸ்டின் வரப்போகுது. நல்லா பாருங்க, லோக்பால் நல்லா பாருங்க. லோக்பாலோட கரண்ட் சேர்பர்சன் யாரு சொல்லுங்க. லோக்பாலோட கரண்ட் சேர்பர்சன் ஜஸ்டிஸ் கன்வில்கர். Kanvilkar. எஸ் எஸ் கான்வில்கர். கரெக்ட் கரெக்ட். அடுத்தது எப்படி நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் ரீடிங் கிளாஸ் வைக்கலாமா, இல்ல இந்த ஒண்ணே போதுங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? Daily வச்சா நல்லா இருக்கும் ma'am. நாங்க வீக்லி முன்னாடியே ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவோம். வீக்லி ஒன்ஸா? வீக்லி ஒன்ஸ்னா எல்லா டேஸும் பாக்குற மாதிரி இருக்கும் மேம். அதுக்கு நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். டெய்லினா பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு half an hour செக்ஷன் அந்த மாதிரி இருந்தா கூட நல்லா இருக்கும் மேம். நாளைக்கு ஏதாவது ஒரு நாள் நம்ம பிலிம்ஸ் கொஸ்டினும் அதுக்கு முன்னாடி இந்த குரூப் 1 கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு நாள் 1 hour செஷன். அப்போ இனி வர குரூப் 1ல எப்படி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணலாம். அது எந்த கிளாஸ் உங்களுக்கு எப்பன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷெட்யூல் பண்ண சொல்றேன். அடுத்தது இன்ஃப்ளேஷன். நம்ம இப்ப இங்கிலீஷ் ஹிந்துக்குள்ள வந்துட்டோம். இன்ஃப்ளேஷன்னா என்ன, கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன நோட் பண்ணுங்க. கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்கு.
அது எல்லாமே பாருங்க. இன்ஃப்ளேஷன் வந்து கண்டிப்பா எல்லா வருஷமும் கொஸ்டின் வருது. டிமாண்ட் புல்னா என்ன, காஸ்ட் புஷ்னா என்ன, க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் என்ன, பில்ட் இன் இன்ஃப்ளேஷன்னா என்ன, ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்னா என்ன, யாராவது சொல்லுங்க. ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்னா என்னன்னு ஒருத்தங்க போட்டிருக்காங்க சாட்ல. ஒரே செகண்ட், சாட்ல இருக்கிற டவுட்ஸை நான் சொல்றேன். டெய்லியும் நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்ச அளவு வச்சிருவோம். டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவராவது டிஸ்கஸ் பண்ற மாதிரி பார்க்கலாம். இன்னொன்னு, நம்ம மெயின்ஸ் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுங்க மேம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளோட டார்கெட் 60 நாள்ல ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணணும். வெறும் 1400 பேர் தான் அவன் எடுக்க போறான். மிஞ்சி போனா ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. அதனால நீங்க மெயின்ஸை பத்தியோ இன்டர்வியூ பத்தியெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. எதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், ப்ரிலிம்ஸை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். அதனால நீங்க அதையெல்லாம் விட்டுருங்க. ப்ரிலிம்ஸ் நீங்க கிளியர் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மெயின்ஸ்க்கு நான் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றேன். ஆனா நீங்க எல்லாருமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். ஆல்ரெடி 10 தடவை எனக்கு இது வந்து 6th அட்டெம்ப்ட். ஆனா போன அட்டெம்ப்ட் என்னால ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல. இது வரைக்கும் நான் 6 அட்டெம்ப்ட் கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல. அதுக்கப்புறம் 5th அட்டெம்ப்ட் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல. நல்லா நோட் பண்ணுங்க. அதனால நம்ம தொடர்ந்து எத்தனை வருஷம் படிச்சாலும் ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா கூட நமக்கு ப்ரிலிம்ஸ் காலவாரி விட்டுரும். அதனால எல்லாரும் ப்ரிலிம்ஸ்க்கே படிங்க. வேற எதை பத்தி யோசிக்காதீங்க. வேற எந்த எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன்னா என்ன, புரோட்டீன் இன்ஃப்ளேஷன்னா என்ன, பில்ட்-இன் இன்ஃப்ளேஷன்னா என்ன, கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா என்ன, இதெல்லாமே பார்த்துவீங்க. சிபிஐனா என்ன, டபிள்யூபிஐனா என்ன, ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன, ஜிடிபி டீஃப்ளேட்டர்னா என்ன, இதெல்லாமே கொஸ்டினா வரும். ஸோ அதை பார்த்து வைங்க. அதுக்கப்புறம் கூலிங் பிரைஸ்னா என்னன்னு பாருங்க. ஓகேங்களா, நான் சொல்றதெல்லாம் ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அர்பன் இன்ஃப்ளேஷன் வேற, ரூரல் இன்ஃப்ளேஷன் வேற. ஏன்னா ஒரு பொருளோட விலை அர்பன்ல ஒரு மாதிரி இருக்கும், ரூரல்ல ஒரு மாதிரி இருக்கும். அதனாலதான் ரூரல் அர்பன் இன்ஃப்ளேஷன் அவங்க பிரிக்கிறாங்க. இருக்கிற ஸ்டேட்லயே எந்த இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்குன்னு கேட்டா கேரளா. கேரளா ஹேட் த ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் ஆஃப் 6.6%. எங்கன்னா டெல்லியில தான் இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கு. டெல்லி, தெலுங்கானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்க்கணும். அடுத்தது பாருங்க, ஸ்கூல் கேம்பஸ்ல கேஸ்ட் சிம்பிள்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டாங்க. அதை சொல்லுங்க. ஸ்கூல்ல வந்து இந்த ஜாதி பிரச்சனைகள், Justice ஜாதி Chandru. சந்துரு ஜஸ்டிஸ் ஆஹ் சந்துரு நீதிபதி கமிட்டி. சந்திர மேடம். அவரோட ரெக்கமெண்டேஷனை படிச்சுட்டு போங்க. அவர் வந்து அவருக்கு மூணு விஷயத்துக்காக கமிட்டி போட்டாங்க. ஒண்ணு ஸ்கூல் எஜுகேஷன், இன்னொன்னு ஆன்லைன் கேமிங், இன்னொன்னு Juvenile. ஜுவனைல் ஜுவனைல் வந்து சிறார் சிறைகளை வந்து சீர்திருத்துறதுக்காக. மேக்சிமம் ஆன்லைன் கேம் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது கேட்க மாட்டாங்க. ஜுவனைல் சிறாரும் கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அது ஆப்ஷனை வச்சே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அந்த பள்ளிகள்ல ஜாதி மோதல்கள் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இப்ப நான் யூடியூப்ல பார்த்துட்டு வந்தேன். இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஜாதி பெயர்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவர் ரிமூவ் பண்ண சொல்லி இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். கையில வந்து அந்த ஜாதி சம்பந்தமான எந்த கயிறுமே இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ அதுல இருந்து கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் வரும். ஓகேங்களா, அதனால அதை நீங்க படிச்சுட்டு போறது பெஸ்ட். அதுல இருந்து கொஸ்டின் வரும், நோட் பண்ணுங்க. நான் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்றோம், அதையெல்லாம் நோட் பண்ணுங்க. ஐஎம்டி, நம்மளுடைய இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் வரும். அது எந்த வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட் வந்துச்சு, அதோட பர்பஸ் என்ன, அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, இப்ப கரண்ட் சேர்பர்சன் யாருன்னு பாருங்க. அவங்க வந்து நார்மல் மான்சூனை விட அதிகமா மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாவா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அட்டானமி ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு பேனல் உருவாக்கி இருக்காங்க. அதை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து கொஸ்டின் வரப்போகுது, நல்லா பாருங்க. அது எந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோட ஹிஸ்டரி என்ன, அது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கு. அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி மெயின்ஸ்ல எழுதும் போது அவங்களுக்கு நிறைய லீகல் அவேர்னஸ் கேம்ப் வைங்க, மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணுங்க, லீகல் அவேர்னஸ் கேம்ப் அதெல்லாமே நியூஸ் பேப்பர்ல இருக்கு. அது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, டிரான்ஸ்பர்சன்ஸுக்காக லாயர்ஸ் எல்லாம் சேர்ந்து, நம்மளுடைய லோக் அதாலத் சேர்பர்சன் அவங்க எல்லாம் சேர்ந்து லீகல் அவேர்னஸ் கேம்ப் வச்சிருக்காங்க.
அடுத்தது பாருங்க. அட்டானமி ஆஃப் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்குன 3 மெம்பர் பேனல் வந்து கண்டிப்பா கொஸ்டின் வரப்போகுது. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் நல்லா படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி 2024 இருந்து எக்ஸாம் முடிய வரைக்கும் 2024 ஜனவரில இருந்து 2025 ஜூன் வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்துச்சுன்னு கேட்பாங்க. முக்கியமான பார்ட்டிஸ் அதோட சிம்பிள்ஸ் பார்த்துட்டு போங்க. இந்தியால எத்தனை நேஷனல் பார்ட்டி இருக்கு லைனா சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க. 6 நேஷனல் பார்ட்டி இருக்கு மேம். பிஜேபி, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்புறம் ஆம் ஆத்மி நேஷனல், ஆம் ஆத்மி பார்ட்டி, அப்புறம் நேஷனல் புத்தகம் பீப்புள்ஸ் இருக்கிற பார்ட்டி. பீப்புள்ஸ் பார்ட்டி புத்தகத்தோடைய சிம்பிள் ஓகே இருக்கும். ஓகே. இதுல வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு மொட்டையா சொல்றீங்க. சிபிஐயா சிபிஎம்மா? சிபிஎம். வெரி குட். சிபிஐ போயிருச்சு, திரிணாமுல் காங்கிரஸ் போயிருச்சு. கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எந்த பார்ட்டிஸ் வந்து நேஷனல் பார்ட்டியோட ரிகக்னிஷன்ல இருந்து போயிருச்சுன்னு கூட கேட்கலாம். எதெல்லாங்க போச்சு? ஒன்ஸ் அப்பான் இ டைம் அது நேஷனல் பார்ட்டியா இருந்தது, ஆனா இப்ப இல்ல அப்படி கேட்டா திரிணாமுல் காங்கிரஸ் இல்ல இருந்துச்சு, இப்ப இல்ல. சிபிஐ இருந்துச்சு, இப்ப இல்ல. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியா? நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது நேஷனல் பார்ட்டியா இருந்து இப்ப அது இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பாருங்க. மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் வந்து ரிப்பீட்டடா நியூஸ்ல வந்துட்டே இருக்குங்க. அதே மாதிரி காஸ்ட் சென்சஸ் இப்ப எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாங்க காஸ்ட் சென்சஸ் எடுத்திருக்காங்க சொல்லுங்க. அது ஒரு சர்வே மாதிரி எடுத்திருக்காங்க. ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்ச் என்ன சொன்னாங்க ஜட்ஜ்மெண்ட்? காஸ்ட் சென்ஸ் எடுக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப சென்சஸ்ங்கிற வேர்டு எந்த லிஸ்ட்ல இருக்கு? கன்கரண்டா, ஸ்டேட்டா, இல்ல யூனியன் லிஸ்டா? சொல்லுங்க சீக்கிரம். சங்கமித்ரை. யூனியன்ல இருக்கு. வெரி குட். யூனியன்ல இருக்கு, அதனாலதான் அப்படி ஜட்ஜ்மெண்ட் வருது. ஏன் அப்புறம் அமைதியா இருக்கீங்க சங்கமித்ரை? இந்த attempt நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சொல்லுங்க. சென்சஸ் இஸ் யூனியன் சப்ஜெக்ட். அது வந்து அதோட சென்சஸ் எடுக்கிற அத்தாரிட்டி யாருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான். ஓகேங்களா? அது 7th ஷெட்யூல்ல யூனியன் லிஸ்ட்ல தான் இருக்கு. அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு கேட்பாங்க. சென்சஸ் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது யாராவது சொல்லுங்க. ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். நோட் பண்ணுங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சென்சஸ் ஆக்ட் 1948 நோட் பண்ணுங்க. சென்சஸ் ஆக்ட் 1948. ஆபீஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் தான் அதை எடுப்பாரு. அதுக்கு ஹெட்டா வருவார். ஆபீஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர். அப்ப நம்மளுடைய 2011 சென்சஸோட கமிஷனர் யாருங்க? சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க. 2011 சென்சஸோட கமிஷனர் யாரு? மௌலி அப்படின்னு வரும் மேம். மௌலி, சந்திரமௌலின்னு வரும். கேட்பாங்க. கவர்னர் பிரசிடென்ட் உடைய ரோல் இன் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்னு சொல்லி சென்டர் பேஜ் ஆர்டிகல் ஹிந்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தா அதை படிங்க. அதுல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பத்தி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பத்தியும் கொடுத்துருக்காங்க. 2019 வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
மேம் சொல்லுங்க கல்பனா. மேம் கேஸ்ட் வைஸ் சென்செக்ஸ் இப்போ எடுத்தாங்களே மேம், அதுல ஆந்திரா, பீகார், தெலுங்கானா அந்த 3 ஸ்டேட் தானே மேம்? எஸ், ஆந்திரா, பீகார், தெலுங்கானா, இப்ப கர்நாடகா. ஓகே. அதே மாதிரி ஃபேக்டரி ஃப்ளோர்ஸ்ல வை விமன் ஆர் மிஸ்ஸிங் ஃப்ரம் ஃபேக்டரி ஃப்ளோர்ஸ் ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் கேப் இன் ஒர்க் ஃபோர்ஸ் இதெல்லாம் நமக்கு மெயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ்ல கேக்குறாங்களோ இல்லையோ, ஏன் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல விமனுக்கும் மென்னுக்கும் ரொம்ப வேரியேஷன் இருக்குன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஏஐ ரிலேட்டடா ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா வரப்போகுது. எங்க பார்த்தாலும் ஏஐ தான். அந்த கிப்லி பத்தி நியூஸ்ல வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா? ஒரே செகண்ட் லைன்லயே இருங்க. கேக்குதா? ஆர்டிபிஷியல் எஸ் மேம். இன்டெலிஜென்ஸ் உடைய ஆரிஜின், அது யார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற வேர்டை காயின் பண்ணா, அதுல இருக்கிற இஷ்யூஸ் என்ன, நம்மளோட சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் என்னென்னலாம் இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்கு, அது ரிலேட்டடா தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன நெட்வொர்க்ஸ் உருவாக்கி இருக்காங்க சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க, the measures taken by the state government and central government to curtail the cyber security threats இது கேட்பாங்க. அதனால அது பார்த்து வைங்க. அதே மாதிரி நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்னு உருவாக்குனாங்க. எந்த ஆர்கனைசேஷனுங்க அதை உருவாக்குனாங்க? யாராவது சொல்லுங்க. நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்னு உருவாக்குனாங்க 2018. நித்தி ஆயோக் உருவாக்கி இருப்பாங்க. சோ அத பாருங்க. அதே மாதிரி டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023ல என்ன சொல்றாங்க கேட்பாங்க. டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் இப்படிதான் வரும். டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023. கவர்னரை பத்தி இஷ்யூ வந்துட்டே இருக்கு. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்ல, கேரளா கவர்மெண்ட்டுக்கும் அவங்களோட ஆளுங்கட்சிக்கும் இடையிலேயே நிறைய பிரச்சனை இருக்கு. அதை பத்தி ஒரு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க. சோ கவர்னரை நல்லா படிச்சுட்டு போங்க. கவர்னருக்கு பாக்கெட் வீட்டோவே கிடையாது. சஸ்பென்சிவ் வீட்டோல அனுப்புனாலும் 1 மாசத்துக்குள்ள அவர் பதில் சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. எந்த மாதிரியான சினாரியோல கவர்னர் ஆர்டிகல் 201 படி பிரசிடென்ட்டுக்கு அந்த பில்லை ரிசர்வ் பண்ணலாம்னு படிச்சுட்டு போங்க. வாட் இஸ் ஆபரேஷன் சக்ரா? சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க. கேட்பாங்க வாட் இஸ் ஆபரேஷன் சக்ரா? ஒருத்தங்க கூட இல்லையா? இதெல்லாம் மேம் அது ஓல்டா வந்து சிபிஐ, சொல்லுங்க. அது கரெக்ட் தான். டிஜிட்டல் அரெஸ்ட் மாதிரி. டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன? சிபிஐ ஹஸ் ரெஜிஸ்டர்ட் மல்டிபிள் கேஸ் ஆஃப் டிஜிட்டல் அரெஸ்ட். வாட் இஸ் இட் மேம் மீன்ஸ்? டிஜிட்டலி நம்ம ஏதோ டிஜிட்டலி கவர்மெண்ட் ஹேக் அபிஷியல் பண்ணி மாதிரி இது பண்ணிட்டு இது உங்களை பண்ணி ஹேக் பண்ணி அந்த வச்சிருப்பாங்க மாதிரி மேம். சங்கமித்ரே, யூ ஆர் ரைட். அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி நமக்கு கால் பண்ணிட்டு, ஒரு பேங்க் ஆபீசர் மாதிரி கால் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருந்தே எல்லா டேட்டாவும் வாங்கி அது மூலமா நம்மளோட டேட்டாவை தெஃப்ட் பண்றதோ, இல்ல நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற மணியை எடுக்கிறதோ, இதெல்லாம் தான் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்றோம். ஆபரேஷன் சக்ராங்கிறது சிபிஐ கொண்டு வந்த ஒரு ஆபரேஷன். இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ், டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. இது நம்ம மெயின்ஸுக்கே படிச்ச ஒரு டாபிக். கண்டிப்பா பாருங்க. சைபர் ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு பாத்து வைங்க. அடுத்தது 1963. ஓகே, தேங்க்யூ.
அடுத்தது என்னென்ன டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பாத்துருங்க. அடுத்தது என்னென்ன ஸ்டேட்ல எலெக்ஷன் நடந்துச்சுன்னு பாருங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணலாம். மேம் சொல்லுங்க கல்பனா. மேம் அப்போ சைபர் கிரைம் 1930 அப்படின்னு ஒரு நம்பர் எப்பவுமே வரும் மேம், அது மேம் 1930 அது இல்லையா? அதாவது சங்கமித்ரி நீங்க ஒரு நம்பர் சொன்னீங்க, அவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க. எது கரெக்ட்? 1930 என்ன என்ன எது கரெக்ட்? 1930 1930. எஸ் மேம். ஓகே, எல்லாத்தோட ஹெல்ப்லைன் நம்பரும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா போன டைம் சில்ட்ரன் விமனோடது கேட்டாங்க இல்லையா, இந்த டைம் அதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாருங்க. அவ்வளவுதான். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நான் எப்பவுமே படிச்சது இல்ல. எனக்கு அதுல எந்த நாலேஜும் இல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்க படிச்சுக்கோங்க ஸ்போர்ட்ஸ் நியூஸ். உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து தமிழ் சொசைட்டி எக்கனாமி தான் எனக்கு கொடுத்துருக்கிறது. அதை தாண்டி நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிலிம்ஸுக்கு நான் என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணணும், உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேம் ஒவ்வொருத்தரா லாஸ்ட் சொல்லுங்க. மேம் லாஸ்ட் 2 இயர்க்கு நீங்க சொன்ன அந்த பாலிசி நோட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். ஓகே. இல்ல இந்த இருக்கிற 60 டேஸ்ல நான் உங்களுக்கு எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணனா நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு அது யூஸா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. கல்பனா சொல்லுங்க, சங்கமித்ரை சொல்லுங்க. நீங்களாம் ஓல்டு ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. மேம் அவங்க சொன்ன மாதிரி பாலிசி நோட்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சமும் கவர் பண்ணி கொடுங்க மேம். ஓகே. அப்ப டெய்லி நம்ம ஹாஃப் அன் ஹவர் கரண்ட் இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு 8:30 to மேம் 8:30 to ஆல்ரெடி 9. எஸ் மேம் நீங்க ஆல்ரெடி சொல்லுங்க. ஒரு 8:30 ஸ்டார்ட் பண்ணலாம். 8:30 to 9:15 வரைக்கும் ஒரு டெய்லி 45 மினிட்ஸ் பார்க்கலாம். ஓகே ஓகேங்களா? ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் பாலிசி நோட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்டா போலாம். 8:30 to 9 கரண்ட் இஷ்யூஸ் முக்கியமான டாபிக்ஸ் என்ன படிக்கணும்னு நான் சொல்றேன். அதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி கூட படிச்சுங்க. தமிழ்நாடு நியூஸ் வந்து யூபிஎஸ்சி வெப்சைட்ல கொடுக்க மாட்டாங்க. மேபி டிஎன்பிஎஸ்சி தேர்வு பெற்றவங்கள வரலாம். இல்ல நீங்க ஏதாவது யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்றதா இருந்தா பண்ணுங்க. டெய்லி 1 hour பாலிசி நோட் பார்க்கலாம். கூடவே தமிழரசு மேகசினும் பார்க்கலாம். ஒரு 8:30 to 10 அந்த மாதிரி பார்க்கலாம். உங்களுக்கு இது ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேடம். ஓகே மேம். ஓகே. நீங்க எல்லாம் சின்சியரா அட்டன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் வந்து இதை பண்றேன் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு இந்த ஸ்டடி சர்க்கிள்ல இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ட்டுலாம்